வெள்ளிக்கிழமை காலையில கோயில் போயிட்டு ஆஃபீஸ் போனாதான் அந்த நாளே நல்லா இருக்கு. ரெண்டக்கா 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 ஏட்டி பாப்பா கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். மணி 10ஆவது. ராணி என்ன ஆஃபீஸ் போகாம இங்க நிக்கீங்க? ஆபீஸா? ஆ ஆ ராணி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 9 மணிக்கு ஆஃபீஸ் உள்ள இருக்க வேண்டாமா? 10:15 வரை இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க. ஆபீஸ் ஆபீஸ். இப்படிலாம் பண்ணா உங்க சேலரியை கட் பண்ணிடுவேன். பாப்பாவை கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வேலைக்கு வாங்க. ஓ என்ன இது அசிங்கமா கத்திட்டு இருக்கீங்க? வாட் நான்சென்ஸ்? எதுக்கு கையை பிடிக்கீங்க? ஆவ், 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 ஆவ். ஐயோ என் கையை விடு, கையை விடு, கடிக்காத கடிக்காத, கையை விடு, கையை விடு, கையை விடு. ஐயோ கையில ரத்தமே வந்துட்டு. பிள்ளைய தூக்கி போட்டு வரணும் மாம, கடிச்சிருவேன் கடிச்சு, ஜாக்கிரதை. ஆபீஸ்க்கு தானே வருவேன், நான் அங்க பாத்துக்கிறேன் உன்னைய. ரெண்டக்கா 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 ரெண்டக்கா. ராணியா இப்படி வினோதமா பிஹேவ் பண்றாங்க சார். காலையிலே கடி வாங்கி கையில ரத்தம். டாக்டர் பார்த்து ஒரு ஊசி போட்டுற வேண்டிதான். பாபு சார், உங்களுக்கு தெரியுமா ராணி பழையபடி பைத்தியமாயிட்டா? அடக்கடவுளே, என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு இளிச்சக்கா வீட்டுல பைத்தியம் தெரிஞ்சு பிள்ளையத்திட்டு ஓடிட்டாலாம். இளிச்சக்கா சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாவ. நல்ல வேலை பார்த்தால என்ன, நல்ல டேலண்டான பொண்ணு. என்ன செய்ய, அவன் நேரம் பைத்தியமா இருந்தா நல்லா இருக்கா, தெளிஞ்சிருந்தா ரொம்ப திமிர் பிடிச்சி அலையுதா. என்னத்த சொல்ல. ஐ, ராணிக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிட்டா. நல்லதா போச்சு. அவ 50,000 ரூபாய் என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தா. இனிமே அந்த ரூபாய் யாரும் கேட்க மாட்டாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு என்னமோ அந்த பைத்தியக்கார ராணி கூட பரவாயில்ல, இந்த ஆஃபீஸில் உள்ள ராணி சுத்தமாக பிடிக்கவே இல்லை சுந்தரி மேடம். எனக்கு ஸ்டார்டிங்ல கூட ரொம்ப பிடிச்சிருந்தது பாபு சார். என்னை மாதிரி அவளை நல்ல ரஃபான குணமா இருந்தா, மூஞ்சுக்கு நேரா பேசினா. ஆனா இந்த பண விஷயத்துல கால வரணா பத்திலா எனக்கு அழுது ரொம்ப சீன் போயிட்டு. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ராணியை பிடிக்கல பார்த்துக்கிட்டுங்க. ரொம்ப ஹெட் வெயிட்டு. இந்த மீன் பிடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அது பார்க்கறதுக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்ல ஜாலியாக இருந்தது. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்ப இருந்துதான் பாபு சாரோடைய உண்மையான குணம். ஆனா பைத்தியமா இருக்கும்போது கொஞ்சம் நல்லபடியா இருக்கா. சரி, அவ தலையெழுத்து போல நடக்கும். பாவம், இந்த சின்ன பிள்ளைதான் அவங்க 2 நடலையும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அவனுக்கு பைத்தியம் தெரிஞ்சுட்டுனா இவளை விட்டுட்டு போயிருவாங்களா? இப்படியே மாறி மாறி நடந்தா அந்த பச்சை பிள்ளை என்னதான் செய்யும்? என்னையே கேட்டிங்கன்னா அவங்க 2 பேரும் இப்போ இருக்கிற மாதிரியே கடவுள் கடைசி வரைக்கும் அவளை வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அந்த சின்ன பிள்ளையும் தப்பிச்சிரும். நாளை பின் அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுனா கூட இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் தெளிஞ்சாலும் சரி தலையாட்டாலும் சரி அந்த பிள்ளை அது பெருசாக எடுத்துக்காது. இப்போ பச்சை பிள்ளை பார்த்தீங்களா, பாவம். ஊர்க்காரங்க நம்ம அப்படி விட்டுருவோமா? அப்படி எதுவும் ஆனாலும் யாராவது வளர்க்க தான் போறோம். பஞ்சாயத்து தலைவரும் விட்டுற மாட்டாரு. அதுக்கு மேல இளிச்சக்க எப்படி விடும்? ஆமாம் ஆமாம். குட் மார்னிங் சார். சார், கையில் என்ன பெரிய கட்டா இருக்கு? ஆமா ஆமா, பெரிய கட்டுதான். பாபு, ராணி இன்னும் ஆபீஸ்க்கு வரல. அவங்க வந்தோடனே கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா சார், ராணி மேடம் இன்னும் வேலைக்கு வர மாட்டாங்க. அதானே பார்த்தேன். பிஹேவியர் மாறி இருக்கும்போது நினைச்சேன். வேலையை விட்டு வேற கம்பெனிக்கு ஓடியாச்சு போல. எந்த கம்பெனிக்கும் ஓட முடியாது சார். அவ திரும்பியும் பைத்தியம் ஆயிட்டா. வாட்? திருப்பியும் பைத்தியம்னா எனக்கு புரியல. சார், ராணியோ புருஷன் இந்த ஊருக்கு வரும்போது பைத்தியமா தான் வந்தாங்க பத்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா இப்ப திடீர்னு ராணி தெளிஞ்சா. அப்பதான் நம்ம ஆபீஸ்க்கு வந்து வேலைலாம் பார்த்தா. இப்ப பழையபடி மறுபடியும் பைத்தியம் ஆயிட்டா. என்ன கன்றாவி கதை இது? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சது, என் மேல ஏதோ கடுப்புல இருந்திருக்கா. கையை நல்லா கடிச்சு வச்சுட்டா. ராணி கடிச்சுதா இது? அடக்கடவுளே, என்னாச்சு சார்? எதுக்கு இப்படி பண்ணா? அதான் சொல்றோம்ல, வேலையில ஏதாவது நம்ம திட்டிருப்போம், அதை மனசுல வச்சுட்டு தான் அப்படி பண்ணிட்டா. சார், அது மனசுல வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவளுக்கு அவ வேலை செஞ்சது எல்லாமே மறந்துருக்கும். இந்த பைத்தியம் ஆகிறது தெரியுது. இந்த கதையெல்லாம் நீங்க நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். நான் இன்னைக்கு லீவு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க. சரி சார். இம்மா, கைவலி தாங்க முடியலையே. வேலையை விட்டது ராணி வேலையை கட்டிட்ட போலியே. இவருக்கு நல்ல வேணும். 50,000 ரூபாய் நமக்கு தாரேன் தரலன்னு எப்படி கிடந்து ஏமாத்திட்டு நடந்தாரு. நீங்க 2 விட்டமே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னையும் சேர்த்துக்கிடுங்க. உன்ன மாதிரி பச்சுவந்தி எல்லாம் சேர்க்க முடியாது, ஓடு. ராணி இடத்துக்கு என்னை மாதிரி ஒரு சூப்பர் வெள்ளியை சேர்த்து இவங்க 2 பேரையும் ஓட விடணும். என்ன இளிச்சக்கா, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இளிச்சம்மைன்னு ராணி நல்ல என் கூடயே இருந்தாட்டி இப்ப என்னை விட்டு போயிட்டாங்க போது மனசே தாங்க மாட்டேக்கு. அவ எங்க போயிட்டா? இங்க நம்ம ஊர்ல தானே தெரியுதா? இதுல என்ன இருக்கு? இங்கதான் தெரியுறா. ஆனா இப்ப யாரோ மாதிரி தானே என்னைய பார்த்துட்டு போவா. அப்போ இளிச்சம்மைன்னு என் கூடயே வீட்டுல ஒன்னா கிடதா. அது நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. என்ன இளிச்சக்கா செய்ய? அவ பாருங்க, நல்லா தெளிஞ்சு இருக்கும் போது உங்ககிட்ட நல்லா இருந்தா.
ஆனா புருஷனையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டா. இப்ப அவ சந்தோஷமா இருந்துட்டு போட்டு நம்ம கண்ணு முன்னாடி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு மனசை தாத்திக்கிடுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த மரத்துல போய் நீங்களும் மேனேஜரும் போய் இருந்துட வேண்டியதுதானே, 2 பேர் தானே அங்க போய் குடும்பம் நடத்துங்க. எதுக்கு டெய்லி கடி வாங்கி சாவதுக்கா? ரொம்ப அன்பு வச்சுட்டாங்களா அதுக்கு சொன்னேன். சும்மா இருங்கட்டி, மனசு நோவா கடிக்காதீங்க. சரி சரி விடு விடு, வாழ்க்கையில் எல்லாமே சகஜம்தான். யார் வந்தாலும் சரி போனாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்படி உட்காந்து உடஞ்சி அல்றதுனால என்ன மாறப்போகுது? வர வர சான்சரணி சூப்பரா பேசுதாளே, எப்படி நம்ம கூட சேர்ந்து இப்படி பேசுற அளவுக்கு அறிவு வராத. வாங்க கூட 2 நாள் சேர்ந்தாலே இருந்த அறிவும் போயிருமா? சரி இழிச்சக்கா எல்லாத்தையும் விடுங்க, பாத்துக்கிடுவோம். இழிச்சக்கா ராணி விஷயத்தை உட்காந்து இழுவிக்கிட்டு இருக்காத. நமக்கு எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சிலிண்டர் கிடைக்க மாட்டுக்கு, பெட்ரோல் கிடைக்காதான், எல்லாம் தட்டுப்பாடு வரப்போகுது இந்த போர் நடக்கிறதுனால. அதை நினைச்சு கவலைப்படதை விட்டுட்டு ராணி கோணின்னு அழுதுகிட்டு இருக்காத. ஆமாட்டி, மேனேஜர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம சிலிண்டர் எல்லாம் 15 1 மாதம் கழிச்சுதான் கிடைக்குமா? யாத்தாடி அவ்வளவு நாள் கிடைக்காம இருந்தா எங்க அத்தைப்படி எப்படி சமைக்கும்? விறகடுப்புல போட்டு இன்னைக்கு ஒண்ணுருமே. நான்லாம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி வெண்ணி போட்டு குளிப்பேனே, என்ன செய்ய? ஆமா, உன் மோரைக்கு 2 வாட்டி வெண்ணி போட்டு குளிக்கணும் பாட்டி. அப்புறம் ஒன்ன மாதிரி நாரிக்கிட்டா இருக்க முடியும்? நான் நார்னதை இவ ரொம்ப பார்த்தா போல. என் வீட்டுல 3 மாசம் கடந்து எங்க குளிச்ச? குளிக்கிறதே கிடையாது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன போய் புழுவுதா? ஏட்டி நல்ல குளிர் தண்ணியில குளிர்காலத்துல குளிக்கிறவன் நான் ஒன்ன மாதிரி நினைச்சியோ? மூஞ்சில மட்டும் 1 கிலோ பவுடரையும் 1/2 கிலோ லிப்ஸ்டிக்கையும் போட்டுக்கிட்டு அலையிறவன் நீ. நீ என்னைக்கு குளிச்சிருக்க? குளிக்கன்னு கக்கோசை சுத்தி வரவ ஒரு நேரமும் குளிக்க மாட்டேன். வாய முடு, ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இவ எல்லாரையும் இது பண்ணி விட்டுட்டு இருக்கா. சும்மா இருட்டி. அட கடவுளே, எப்படி இப்ப என்ன செய்ய போறோம்? என்ன செய்யனே தெரியலக்கா, ரொம்ப பயமா இருக்கு. அப்போ ஒரு கரண்ட் அடுப்பு ஒண்ணு வாங்கிடணும். திருப்படி விறகடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். சும்மாவே நம்ம அடிக்கடி விறகடுப்புல தான் செய்தோம். இனி அதையும் முழு நேரமா செஞ்சுக்கிட வேண்டியதான். கரண்டும் ரொம்ப பிடிக்கும்ல, கரண்ட் பில் கட்ட முடியுமா? சரி, என்னதான் நடக்கும் நாட்டுல, எரிச்சலா இருக்கு. சரி நேரம் ஆயிட்டு, நான் சமையல் பண்ண போகணும். இழுச்சக்கா வாரீங்களா? காய்கறி வாங்கிட்டு அப்படியே போவோம் வீட்டுக்கு. அந்த வாரேம்மா. நானும் விமலமையிலையும் வாரோம். நாங்களும் கொஞ்சம் காய் வாங்கணும். வாங்கட்டி போவோம். 3 பேருக்கு என்ன மீட்டிங்கு? வீட்டுக்கு போகட்டி, வெயில் மண்டைய பழக்கு. சரிக்கா. முக்கியமான ஆளுவெல்லாம் போயிட்டாங்க. இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கோம். என்ன முடிவு? எப்படினாலும் நம்ம ஏரியாக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் வண்டியாட்டு வரும். பெசாட்டுக்கு இன்னைக்கு வர்ற வண்டியை பிடிச்சி அந்த அண்ணனை எங்கேயாட்டு கெட்டி போட்டு அவ்வளோ சிலிண்டரையும் தூக்குறோம். இதான் நம்ம இன்னைக்கு பிளானு. ஓகேவா? யாத்தாடி நான் வரலப்பா, அந்த மாதிரிலாம் செய்யப்படாது. சாணித்ரா, நீ வர வர நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. மிந்தியெல்லாம் எங்க கூட நல்ல துணையானப்ப என்ன ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்க? பங்கச்சக்க மாதிரி வந்தீங்கன்னா நாங்க ஒதுக்கி வச்சிருவோம். ஏட்டி அவர் பாவண்டி, அந்த சிலிண்டர் அவர்கிட்ட இருந்து நமக்கு திருட்டிட்டோம்னா அவர் என்னட்டி செய்வாரு? நம்ம என்ன செய்ய முடியும்? எத்தனை நாளைக்கு விறகு எங்க போய் விறகு வெட்ட முடியும்? மரம் வெட்டினா கவர்மெண்ட் பிடிக்கும், தெரியுமா உனக்கு? விறகு இல்லாம சாப்பாடு இல்லாம ஒண்ணு இல்லாம திங்காம கொள்ளாம இருக்க முடியுமா? ஒரே ஒரு வண்டி சிலிண்டர் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கேன், 10 மாசத்துக்கு உட்காந்து தங்கலாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை சான்ஸ்ராணி. இந்த ஊருக்குள்ள கண்டிப்பா ஒரு வண்டி வரும். வா, நம்ம அங்க எங்கேயாட்டு தெருமுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த ஒரு உதவி மட்டும் செய்யி. சும்மா எல்லாத்துலயும் கலண்டுக்கிடாதானே. முடிவு பண்ணிட்டீங்க, இன்னைக்கு நீ வச்சு ஏதாவது செய்யணும்னு வந்து தொலைங்க. கீதாக்கா, ஒரு வண்டியில எப்படியும் ஒரு 30-40 சிலிண்டர் இருக்கும். நமக்கு அவ்வளவு வேண்டாம். இவ சொன்ன மாதிரி அந்த ஆளு பாவம் தானே. எனக்கு ஒரு 5, உங்களுக்கு ஒரு 5. சான்ஸ்ராணி உனக்கு வேண மாட்டி? நீ எந்த வீட்டுல கொண்டு போய் வைக்க போற? ஏம்மா எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்க உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிடுங்கம்மா. ஆளுக்கு 5 சிலிண்டர் தூக்கிடுவோமா? சரிட்டி. ஆனா நம்ம எப்படி ஒரு சிலிண்டரை தூக்க முடியாது, 5 எப்படி தூக்க? ஒன்னொன்னா தூக்கி வச்சுட்டு வந்துருவோம். எந்திரிங்க, 11-11:30 வந்துருவான். எந்திரிங்க. சான்ஸ்ராணி, நீ ரொம்ப கவலைப்படாத. அது சிலிண்டர் போடுற அண்ணன் ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்ட்ராவா 50 ரூபாயோ எவ்வளோ வாட்டி வாங்கியிருக்காரு. இத்தனை வருஷம் வாங்கினதை கணக்கு போட்டு பார்த்தா நம்ம அவர்கிட்ட திருட்டுற 10 சிலிண்டர் கரெக்டாக தான் இருக்கும். உடனே ஏதாவது பேசி சமாளிச்சிருவா. எட்டி எதுவும் வருதா? ஏக்கா ஒன்றும் வரலக்கா, இருங்கக்கா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தூரத்தில் சிவப்பு கலரில் ஒரு வண்டி வருது. ஏக்கா பார்க்கறதுக்கு ஆட்டோ மாதிரி இருக்குக்கா. எனக்கு கண்ணாடி போட்டிருக்கனால சரியா கண்ணு தெரியல. ஏக்கா சிலிண்டர் வண்டிக்கா. எட்டி அடுத்த தெருவுக்கு தான் வரும், அங்க நிக்கேன். போட்டும் ஆள் இல்லாத முக்கில் போட்டு அமைக்கிருவோம். அம்மாடிய உளுந்து கொண்டாடிட்டேனே, சை எரிச்சலா இருக்கப்பா. உடனே ஓடணும், இல்லைன்னா ஊருக்குள்ள போயிட்டானா பிடிக்க முடியாது. இல்ல பொம்பளை எல்லாம் நிக்காளுவோம். இக்க என்னங்க நிக்கிய? ரோடு தோண்டி போட்டிருக்காங்க, அந்த பக்கமா போங்கண்ணே. அது சொல்லவா 3 பேர் நிக்கிய? ஆமா, ஒரு சமூக சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரோட்டு வழியா போங்கண்ணே. ரொம்ப நன்றி. வண்டி ரிவர்ஸ்ல போயிட்டு
இப்போ பின்னாடி தெருவுக்கு தான் வரும். வாங்க கேர்ள்ஸ் அங்கே போயிடுவோம். இங்க வழியே இல்ல. இந்த பொம்பளையெல்லாம் நாங்க திருப்பி விட்டாளுவோ. நல்ல இழுத்துப்படி வண்டி ஒரு அடி கூட நகரக்கூடாது. இந்த செம்மண்டல் சிக்கி சின்ன பின்னம் ஆயிரணும். அவ்வளோ சிலிண்டர் நம்ம தூக்கிட்டு ஓடிடணும். வண்டி என்னன்னு அவரவே மாட்டுக்கு என்னன்னு தெரியலையே. அந்த ஆள் இறங்கி வந்தோன்னு அந்த ஆள் மூஞ்சில துணியை போட்டு சான்ஸ் ராணி. எல்லா ஆபத்தான வேலையும் எனக்கு கொடுப்பாளுவ, இவ்வளவு மட்டும் நோகாம நிற்பாளுவ. ஐயோ ஐயோ ஐயோ, விடு விடு விடு. உன்னை விடதுக்கா இவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்திருக்கு, பேசாம நின்று பத்துக்க. அப்படியே பிடிச்சிரு, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துருதோம். சான்ஸ் ராணி விட்டுறாத. ஐயோ என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஏச்சி சும்மா ஏறி சும்மா கத்திக்கிட்டு கிடந்தா கையை கடிச்சு வச்சிருவோம். நம்ம 2 பேரையும் பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? மங்காத்தா படத்துல அர்ஜுனும் அஜித்தும் பணத்தை கடைசியில் அடிச்சுட்டு இப்படி மாசம் நடந்து போவாங்களா, அதே மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு பீச்சியும் போட்டுருவோம். பிஜிஎம் போடுறத கிட்ட சீக்கிரம் வச்சுட்டு வாங்கிட்டே. ஐயா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். யார்கிட்ட நீங்கெல்லாம் எம்டி சிலிண்டர் எதுக்கிட்டு எடுத்துட்டு போறீங்க? என்னது எம்டி சிலிண்டரா? கணம் குறையா இருக்கும் போதே சந்தேகப்பட்டிருக்கணும். இப்போ 10 எம்டி சிலிண்டர் தூக்கிட்டு போயிருக்கோமாக என்ன செய்ய? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வீட்டில் வச்சு என்ன செய்ய? ஆடா லூசு பயவுளா, எடுத்துட்டு வந்து வாங்கிட்டி. சரி, தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் வச்சிருவோம். பெரிய எம்டி சிலிண்டர் வச்சு நம்ம என்ன செய்ய? இப்போ ஒளிஞ்ச மாட்டி விட்டா நிறைய 10 பைசா பிரயோஜனம் இல்லாம பேரும் ஜெயில தான் போய் கம்பியானோ. சீக்கிரம் கொண்டு வந்து வாங்கிட்டி. எவ்வளோ நேரம் தான் அவனை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன்? என் மேலே சாய்தான். நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு கரைந்தவளே, எனக்காக வருபவளே நீ யாரோ. யாத்தடிவன் பாட்டெலாம் பிடிக்கையா, சீக்கிரம் அடிக்க வாங்கிட்டி. சான்ஸ் அடையவனை விட்டுட்டு வந்துரு, போவோம். சிவப்பு சட்டை நீ நெஞ்சோடு அணைச்சி வச்சிருந்தாளா? நல்ல வேலை, காலி சிலிண்டர்னு போய் சொல்லி ஒரு லோடு தப்பிச்சது. இல்லைன்னா இந்த களவணிங்கிட்ட மாட்டியிருப்பேன். சீக்கிரம் அவ்வளோத்தையும் லோட இறக்கிட்டு போயிடணும்.